ஓமந்தை பகுதியிலே ஓமந்தை போலீசாரால் அடாத்தாக காணி ஒன்று பிடிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் நிற்கிற இடத்துக்கு பின்பகுதியிலே உள்ள காணி 1/2 ஏக்கர் விஸ்தீர்ணமான காணி வந்து நீண்ட காலமாக போலீசார் தங்களுடைய பிடிக்குள்ளே வைத்திருக்கின்றார்கள். உண்மையிலே ஓமந்தையில வந்து பொலிசுக்கு என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட காணி இடத்துல இருந்தாலும் பொலிஸ் தற்போது இருக்கின்ற காணி வந்து MBCSக்கு சொந்தமான காணி, 3 ஏக்கர் அளவான காணி. அந்த காணியில நீண்ட காலமாக இருந்து கொண்டும் பொதுமக்களுடைய காணியையும் நேற்றைய தினம் வந்து டோசர் கொண்டு இடித்து காணியை துப்புரவு செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த காணி வந்து பொதுமக்களுடைய காணி, உடனடியாக இந்த காணி விடுவிக்கப்பட வேண்டும். தொடர்ந்து வந்து மக்கள் தங்களுடைய காணிகளை விடச்சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தாலும் பொழுது தங்களுடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு பயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதால வந்து மக்கள் இந்த விடயங்களை வெளியில கொண்டுறதுக்கு பயப்படுகிறார்கள் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் நாங்கள் இந்த விடயங்களை வெளியில கொண்டு வரோம். நாளைய தினம் வவுனியா பிரதேசத்தினுடைய பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற இருக்கின்றது. எனவே தயவு செய்து இந்த கூட்டத்திலேயும் வந்து மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். எனவே மக்கள் பிரதிநிதிகள் இந்த விடயத்தை பேசுபொருளாக்கி இந்த காணிகளை பொதுமக்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். தற்போது ஓமந்தை போலீஸ் இந்த இருக்கின்ற இடம் கூட MBCSக்கு சொந்தமான காணி, அந்த காணிகள் கூட விடுவிக்கப்படணும். ஏற்கனவே ஓமந்தை APCக்கு பின்னால் கமநல கேந்திர நிலையத்துக்கு பின்னாலே ஓமந்தை போலீஸுக்கு என்று சொல்லி 3 ஏக்கர் காணி ஒதுக்கப்பட்டு மேலதிகமாக அவர்களால் 2 ஏக்கர் பிடிக்கப்பட்டு 5 ஏக்கர் காணியை அவர்கள் வைத்திருக்கின்ற போதும் இந்த இடத்தையும் அவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பது கவலையை தருகின்றது. எனவே இதுல சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுத்து இந்த மக்களுடைய பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வினை வழங்க வேண்டும். பொதுமக்களுக்கு தேவையான காணியினை பெற்றுக் கொடுத்து அந்த காணியினை பொதுமக்களிடம் கையளிப்பதுதான் முறை. அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த பிரச்சனையை பொதுமக்கள் சார்பிலே இங்கே பிரசன்னமாக இருக்கிற பொதுமக்கள் சார்பிலே வெளியில கொண்டு வருகின்றோம். நன்றி.